தூதுவளை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஜீரகம் 3/4 ஸ்பூனு, மிளகு 3/4 ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூனு, மிளகாய் 7, புளி சிறிதளவு, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, தூதுவளை 2 கைப்பிடி அளவு. எல்லாமே எண்ணெய் விடாமல் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயே கொஞ்சம் கூட விடக்கூடாது. அடுத்தது ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். அதில் 50 கிராம் உளுந்து, 50 கிராம் கடலைப்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். 50 கிராம் எள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு 7-8 பல் நசுக்கி வறுத்து எடுத்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தூதுவளை பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு தோசை ஊற்றி பொடியை அது மேலே தூவி மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தால் பொடி தோசை ரெடி ஆகிடும். இந்த பொடியை வச்சு சூப்பு, ரசம் எல்லாமே சளி நேரத்தில் செஞ்சு கொடுங்க.